நம்முடைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுமை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமோ. அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாதுன்னா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்தால் தான் முடியுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு நீ முதல்வராரு யாரு அதிமுக, இல்ல நான் முதல்வராக இருக்கேன். நம்ம ரெண்டு பேரை தவிர மூணாவது ஒருத்தனை வர விட்டோட ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறோம். மூணாவது வந்தோடனே பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த பாட்டை பாடின உடனே டக்குன்னு கரெக்ட் ஆஃப் ஆகுது. எல்லாமே பர்பஸா பண்ணி அந்த முக்கில நசுங்க வச்சு அவருடைய ப்ரோக்ராம லாக் போட்டாங்க. எதுக்கு நீங்க பயந்து ஒரு முடக்கிறீங்க? அவர் வாகனத்தை போட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு எதுக்கு பண்றீங்க? அவரா கொண்டாரு. இப்போ கிறிஸ்தவ மைனாரிட்டிகளுடைய வாக்குகள் இருக்கியா? அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்தவர் என்பதால் நீங்கள் ஆதரவு கொடுக்க? எஸ், 100% ட்ரூ. உலக தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு நாம் எம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற மிக முக்கிய ஆளுமை அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய பேராயர் பிஷப் ஐயா காட்ஃப்ரே நோபல் அவர்களை நாம் சந்திக்கிறோம். சமகால அரசியலில் கிறிஸ்தவர்களுடைய தமிழ்நாட்டின் பங்கு, அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எது மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்கிறது, இது போன்று சமாதானம் இல்லாத பல கேள்விகளை கண்ணியத்துக்குரிய பேராயர் நம்முடைய காட்ஃப்ரே நோபல் அவர்களோடு நாம் எழுப்புகிறோம். இந்த நிகழ்ச்சியோடு ஐயா அவர்களை வரவேற்கிறேன். சார், காட்ஃப்ரே நோபல் சார், எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் தற்போது கிறிஸ்தவ மக்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? பொதுவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? தங்களின் பணி இப்படி எதை முன்னெடுத்து செல்கிறீர்கள்? நம்முடைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுமை தமிழ்நாட்டுக்கு வந்துருமோ. இதுதான் எல்லா அடிப்படை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர் ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே திமுக அரசு மேல பெரிய இல்லை. இவங்க செய்யற ஊழல்கள், மக்களுக்கு எதிராக செய்யற காரியங்கள், இதெல்லாம் பார்த்து வெறுப்புல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாதுன்னா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்தால் தான் முடியுங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா விஜய் சகோதரர் வந்திருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவரை பிஜேபி. இப்ப நான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் ஒரு கட்சி, தேசிய கட்சி நிறுவி இருக்கிறேன். எதற்கு நிறுவனேன்? நான் ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தேன். அவங்க ஃபியூனரல் வரைக்கும் கூட இருந்தேன். அதற்கு பிறகு சசிகலா அம்மா கூட இருந்தேன். அப்புறம் டிடிவி தினகர் இருந்தார், அவர் எல்லாரும் சிறைக்கு போனாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட நான் பயணிச்சேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. இந்த கூட்டணி வைக்கும் போது அந்த கட்சி விட்டு நான் வெளியே வர்றேன். 2017 இந்த கட்சியை பதிவு செய்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலில் பங்கு பெறுது. ஆனா இந்த திமுக காரங்க செய்யக்கூடிய வன்மம் என்னன்னா, இப்படி நம்ம ஒரு பார்ட்டியை நம்ம ஆரம்பிச்சாலோ அதிமுக இருந்தாலும் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபியுடைய பேக்கு, பிஜேபி பிடி, இந்த ஒரு ரைம் இவங்க ரெகுலரா ஆகிட்டாங்க திமுக. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு நீ முதல்வராரு யாரு அதிமுக, இல்ல நான் முதல்வராக இருக்கேன். நம்ம ரெண்டு பேரை தவிர மூணாவது ஒருத்தனை வர விட்டோட ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறோம். இதான் இவங்களுடைய தியரி. ஏன்னா விஜயகாந்த் நல்லா வளர்ந்து வந்தாரு. அவரையும் குறுகிய காலத்துல அவர் 70 வயசுல உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாரு. ஆமா, என்னென்ன சூனியம் வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க ஒண்ணு தெரியாது. எப்படியாவது நேரில் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா மறைமுக அட்டாக் பண்ணுவாங்க. இதே போல ஜெயலலிதா அவங்க முதல்ல வரும்போதும் லாரி ஏற்றி கொண்டிருக்கலாம், எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ அமுகல் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன, இப்ப நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி இல்லாம போன ஆட்சியில இருந்தாரு. அப்போ இவரு முதல்வர் கர்நாடக இவரு ஸ்டாலின் நினைச்சாருன்னா என்ன பண்ணலாம், மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாருன்னா அன்னைக்கே இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் ஆயிருக்கும். ஆனா வைக்கல. உனக்கு 50 எனக்கு வீட்டு போல 60-40 டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. எந்த ப்ராஜெக்ட்லயும் 60% எனக்கு, 40% எதிர்கட்சிக்கு. அதுக்கப்புறம் ஒரு படி ஏறி 50-50.
அப்போ எதற்காக பொதுமக்கள் இதை உணரணும். அதாவது மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எதற்காக ஸ்டாலின் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்க அவர் வந்து சபாநாயகர் அறிக்கை விடல. இது ஒரு உள்குத்து. சரி, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, 4 சீட் எப்படி எடுக்கிறாரு இடைத்தேர்தல்ல, மீதி திமுக எடுக்குது, இவர் அப்படி கண்டினியூ பண்றாரு எடப்பாடி. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு அந்த ஸ்டாலின் வந்து முதல்ல தேர்தலுக்கு அறிக்கை ஒருவராக வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஹாட்டா சில பாயிண்ட்ஸ் சொன்னார். நான் தேர்தல் வாக்குறுதியில, நான் வெற்றி பெற்று வந்தால் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்தை வெளியே உலகத்து கொண்டு வருவினர். ஆட்சி முடிய போகுது. தூங்கிட்டு இருந்தாங்களா? காவல்துறை அவங்க தானே இருக்கு. சரி, கொடநாடு வழக்கை பற்றி நான் கொண்டு வருவேனர். 5 வருஷம் முடிய போகுது. அவங்க லா அண்ட் ஆர்டர் அவங்க தான் இருக்கு. ஏன் கொண்டு வரல? கண்டுபிடிக்க முடியாதா? பப்ளிக்கே தெரியுதுங்க, 5 மர்டர் இருக்கு, அந்த பப்ளிக்கே தெரியுது. அப்போ இவங்க வந்து கூட்டணி, ரகசிய கூட்டணி. திமுக அதிக ரகசிய கூட்டணி தாங்க. அதாவது எடப்பாடியும் ஸ்டாலினும். ஆமா, அது எப்பவுமே உண்டுங்க. எனக்கு பார்க்கதான் இவங்க ஹார்ஷா பேசுவாங்க. நான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும்போது சபாநாயகர் ஸ்பீக்கர் பாக்ஸ்ல இருக்கும்போது இவரு செங்கோட்டை இந்த ஆட்சி மாறின உடனே ஸ்டார்டிங்ல ஒரு 1 மந்த்துக்குள்ள அப்புறம் உள்ள இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து இப்படி கை காட்டுறாரு. அங்க உள்ள யாரு, இப்ப உள்ள கல்வித்துறை அமைச்சர் அன்பின் பொய்யாமொழியா, மகேஷ் பொய்யாமொழி, அவரு கை காட்டுறாரு. சபாநாயகர் இருக்காங்க, சிஎம் இருக்காரு, நான் பாக்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் சென்ட்ரல்ல வராங்க, வந்து குசு குசுன்னு பேசுறாங்க. இவங்க எதிர்கட்சா? நீங்க சொல்றது ஒரு ஃபாதர் பேராயர். அரசியல் என்பது தனித்து இப்படி அப்படி பேசவே கூட. நீங்க எப்படி சொல்லுங்க? இல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்க, ஒரு பேராயர் இப்படி சொல்லலாம். வெளியே சண்டை போடவே காட்டுறீங்களா? பத்திரிக்கை ஃபுல்லா வெளியே அது அரசியல் கொள்கைக்காக படிக்கிறாங்க, தனித்துவமா பேசிக்கல. இந்த கமிஷன்ல குல்மால் தான் பரஸ்பரமா சமாதானமா இருப்பாங்க. அப்படி அது கரெக்ட். கொடுக்கல் வாங்கல். இப்போ அவரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், இப்போ இவர் கல்வித்துறை அமைச்சர், இவருடைய அப்ளிகேஷன்ஸ் அவர் நிறைவேற்றுவாரு. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் என்ன சொல்றேன்னா, தீய சக்திங்காங்கல்ல, எதிரி சக்தி, எதிரி கட்சி தான் சொல்றாங்க, எதிர்கட்சின்னு சொல்ல மாட்டாங்க, எதிரி கட்சி. அப்போ அங்க கட்டி தலையிடுறாங்க. இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, அதிமுக ஒரு பக்கம் திமுகவின் மிரட்டலுக்கு அஞ்சுகிறது, மற்றொரு பக்கம் வட இந்தியாவுடைய பாஜகவுடைய அழுத்தத்திற்கு கூட்டணி வைக்கிறாங்க. இப்ப அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன போக போகுது? இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? இல்ல, அதாவது என்ன பிளான் பண்ணாங்கன்னா, 2031ல பிஜேபி வர்சஸ் திமுக தான் இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட் எல்லாருடைய மனசுலயும் பதிகிற அளவுக்கு இவங்க பிஜேபி வந்து அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அதிமுகவை பண்ணி ஹேண்ட்லிங் பண்றாங்க. அதாவது குதிரைக்கு கையில கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. That has been completely scrutinized by BJP. ஆமா, இருந்துச்சு. ஆனால் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கே ஒரு பெரிய क्वेश्चन மார்க். எப்படி தாவேகவா மாறிடுமா அதிமுக? இப்போ சேன் ஆகுது. எப்படி தாவேக அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா ஆயிட்டாங்க? பார்க்கலையா, பிராக்டிகலா பார்க்கலையா? நீங்க அதுதான் இப்ப கேக்குறாங்க. அதாவது தாவேக வந்து எக்ஸ்ட்ரீமா, அதாவது இதுவரைக்கும் கண்டிராத, சரித்திரம் கண்டிராத அளவுக்கு கிரவுட், அதாவது யங்ஸ்டர்ஸ் அண்ட் லேடிஸ். நீங்க அரசியல்ல வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பங்கு பெற்று பார்த்துருக்கீங்களா? நீங்க சமூக வலைதளத்தை பாருங்க, முழுக்க 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 பிள்ளைகள் ஃபைட் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க என்ன வாரியர், என்ன சொல்றாங்க, அந்த மீடியா பீப்புள், அந்த வாரியர் போட்டு இவங்க ஐச்சிவிங்கே செயல்பட வேண்டாம், எல்லாருமே ஐச்சிவிங்கா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இவர் நல்லா ஷைன் பண்ணி 3வது பிளேஸ், வார் குரூப்னு சொல்லுவாங்க. அதான் கேளுங்க, வெர்ச்சுவல் வாரியர் வச்சு கலக்கலங்க இருக்கிறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்றேன், நம்ம கரூர் இது 3வது. ஆமா, முதல்ல 2 ஊரு டாப்பா கலக்கி வந்துட்டான். 3வது வந்தோடனே பாட்டிலுக்கு 10 ரூபா. இந்த பாட்டை பாடின உடனே டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆன உடனே மட 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 மடன்னு எல்லாரும் அங்கங்க ஒரு கலையிறாங்க. கலைஞ்ச உடனே ஒருத்தர் மயங்கி விழுறாங்க. உடனே இவரே தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு. அப்போ அதுல சிக்கிறவங்க, அந்த ஆபத்துல சிக்கிறவங்க ஒரு பெண் பேட்டி கொடுக்குது. அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கன்ஜெஸ்டட் இடத்தை அலாட் பண்ணிருக்காங்க. வெளியே எவ்வளவு நல்ல இடங்கள் இருக்கு, அதிமுக எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இடம், இவ்வளவு பெரிய கிரௌடு 2 பிளேசஸ்ல இவரு அந்த ரோட் ஷோ நடத்தி கிரௌட பார்த்த பிறகும் காவல்துறை, இன்னைக்கு பாருங்க, விஜய்க்கு நாங்க உங்க இடத்துக்கு ஸ்டுடியோக்கு வரேன், விஜயகாந்த் மண்டபத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, ரோட பிளாக் பண்ணி எங்க, அதாவது கிரௌட விட போலீஸ் கூட இருக்கு, கிரௌடே இல்ல, கிரௌட விட போலீஸ் கூட இருக்கு. எதுக்கு? அப்ப ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கிரௌடுக்கு ஏன் அவ்வளவு போலீஸ அவங்க அலாட் பண்ணல?
எல்லாமே பர்பஸா பண்ணி அந்த முக்குல நசுங்க வச்சு அவருடைய ப்ரோக்ராமை லாக் போட்டாங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா நம்ம கதை டோட்டலா முடிஞ்சிடும். ஏன்னா 3வது கூட்டத்துக்கு அவ்வளவு கிரௌடு. ஐயா இப்போ நீங்க பேசும்போது தமிழ்நாட்டுல எடப்பாடிக்கு கீழே போயிட்டு 2 திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக ஷுவருங்க. நீங்க பிராக்டிகலா ஒரு 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க அவரு வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துக்கு வராங்க, அவ்வளவு கிரௌடுங்க. எதுவுமே செட் பண்ணாம வருது சார். கிரௌட வச்சு ஓட்டு எப்படி சார்? ஓட்டு பேர் எப்படி வரும்? நான் என்ன கேக்குறேன், நீங்க செட்டப் கிரௌட். நீங்க சொல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க சொல்றது செட்டப் கிரௌட். ஐயா பிஷப், நான் என்ன கேக்குறேன், நிரூபிக்கப்படாத ஒரு தலைவர். But it has a lot of the speculation is going on. We can't predict exactly. Have you got of any appropriate evidence? நிரூபிக்கப்படாத கூட்டத்தை ஏன் பயப்படுறாங்க? விட்டுற வேண்டியதுதானே? அவர் எல்லா ஊரையும் பிரச்சாரம் பண்ணிட்டுங்க. எதுக்கு நீங்க பயந்து ஒரு முடக்கிறீங்க? அவர் வாகனத்தை போட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு எதுக்கு பண்றீங்க? அவராக கொண்டாரு. யாரு பொறுப்பெடுக்கணும்? காவல்துறைங்க. டிஜிபி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. டிஜிபி லா அண்ட் ஆர்டர், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். இவ்வளவு சாவுக்கு இவங்க தான் காரணம். நீதிமன்றத்துல விசாரணை வந்து தீர்ப்பு வரப்ப நீங்க பாருங்க. ஏங்க இவங்க 78 கண்டிஷன், இது வரைக்கும் எந்த கட்சிக்கு இல்லாத அளவுக்கு 78 கண்டிஷனை போட்டு அது ஓகேன்னு சொன்ன பிறகு அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப யார் பொறுப்பு? விஜய பொறுப்பு. இப்ப இந்த தமிழ்நாட்டுல அதிமுக திமுக 40 விழுக்காடு எப்ப பெறுவாங்க? பொதுவா இவர்களுக்கு 1% 2% இருக்கும் டிஃபரெண்ட். இப்ப விஜய்க்கு வந்து இப்ப ஸ்பெகுலேஷன் அடிப்படையில யாருமே couldn't find out, எதுவுமே செய்ய முடியல. இவ்வளவுதான் வரும், இவ்வளவு வரும். இப்ப அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம்? நிறைய கருத்து கணிப்பு, அதாவது விஜய் தரப்புல இருந்தே கருத்து கணிப்பு சம் க்ரோசஸ் செலபடி எடுத்திருக்காங்க. அதாவது ஓரலா சும்மா எடுக்காம பல கோணத்துல கேள்வி கேட்டு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல என்ன வந்து எவ்வளவு சதவீதம் பெறுவார்? அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ 114 இடம், 110 இடம் மேற்கு அண்ட் வடக்கு தமிழ்நாடு. கோவை போய் தானே மேற்கு பெல்ட் தான். இந்த பக்கம் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டில இருக்கு. வடக்குனா நம்ம அந்த வன்னியர் பெல்ட், இது இல்லாம அதாவது சவுத்த விட்டுட்டு மிச்சம் எல்லாமே. சவுத்துல நல்லா வரல. கேளுங்க, சவுத்துல அவருக்கு களம் வரவே இல்லையே. இனிதானே இறங்க போறாரு. உங்களுக்கு சவுத்துல வந்து தேவர் ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டர். அதாவது சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எங்க சேர்ந்தாங்களோ அந்த ஓட் பேங்க். இன்னைக்கு போன தடவை ஆட்சியில இருந்து எப்படி இருக்கீங்க? எடப்பாடி இருந்து காரணம் என்ன? 15 lakh சம்திங் ஓட்டு டிடிவி தானே வாங்கினாரு. சசிகலாமா சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு இடையில கிளாஷ் ஆயிட்டு சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஓட்டிங் இன்னும் கூடிருக்கும். அப்போ சப்போர்ட் பண்ணாமலே 15 lakhs. இந்த 15 lakhs ஓட்டு தான் இவருக்கு டெபிஷியன்சியா போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதியில 500 ஓட்டு 1000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோத்தாரு. அப்ப இவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சி தக்க வச்சிருக்கலாம். அப்ப எடப்பாடி அதுல ஸ்ட்ராங்கா நின்றாரு. இப்போ எல்லாருக்கும் பயம் என்னன்னா விஜய் கை ஓங்குது. ஏன்னா நீங்க பாருங்க, இவ்வளவு நெருக்கடி கொடுத்து அவரை 40 நாள் வெளியே வரவிடாமாக்கி அவர் வாகனத்தை முடக்கி ஒரு ஜட்ஜி அவரை செட் பண்ணி, செந்தில்குமார் ஒரு ஜட்ஜியை செட் பண்ணி, எதிர் பார்ட்டியே இல்லாம அவங்களுக்கு வேண்டிய ஜட்ஜி, அதாவது அவர் வந்து அவங்க அம்மா வந்து திமுக எம்எல்ஏ. அப்ப எப்படி இருப்பாரு இந்த ஜட்ஜி? அவர் இன்சிடென்ட் நடந்தது மதுரை ஹைகோர்ட் தான் போனோம். சென்னை ஹைகோர்ட்டுக்கு என்ன வேலை? இவரை வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்க சொல்லி அவருக்கு தகுதியே இல்லை, தலைவருக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு ஜட்ஜி சொல்ல தேவையே இல்லை. அவங்க கேள்வி ஒரு நிமிஷம் என்ன பேச சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணி ஒடுக்கி பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது என்ன செஞ்சாங்க, இது சிபிஐக்கு போயிட்டு சிபிஐல நாளைக்கு 29ஆம் தேதி அங்க விசாரணை டெல்லியில நடந்து கொண்டிருக்கு. சரியா? இப்போ அவருடைய ஸ்பீடை வந்து முடக்கிட்டாங்க. முடக்கின பிறகு இங்க ஒரு காலேஜ்ல வச்சு நடத்தினாரு, நம்ம ஜேபிஆர் காலேஜ் நடத்துறாரு. அருமையா இருந்துச்சு. நீங்க ஒரு நெறியாளர், நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ கதைகளை பார்த்திருப்பீங்க. செட்டப் கூட்டம் வந்து ஆடு பழி கொடுக்க இப்படி போனது மிரண்டிக்கும். இது செட்டப் கூட்டம் இல்ல, அந்த வாடகை எவ்வளவு ரெஸ்பான்ஸ் ஆகுது வந்து பாத்தீங்களா? பெண்களுடைய எதிர் சவுண்ட் இப்படி. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, இளைஞர்கள் கூட்டணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல ஒரு 60% இளைஞர்கள் இருந்தால் அதுல ஒரு 30% வேணாம், மீதி ஒரு 20% பிரியும். அப்புறம் 40% இருக்கக்கூடிய மத்திய தர வகுப்பினர், வயதானவர்கள் வாக்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ கிறிஸ்தவ மைனாரிட்டிகளுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவர் என்பதால் நீங்கள் ஆதரவு கொடுக்க? எஸ், 100% ட்ரூ. அவர் ஒரு கிறிஸ்டியன். அதனால எனக்கு விஜய் சினிமாவே நாங்க பார்க்க மாட்டோம், சினிமாவே பிடிக்காது. நாங்க வளர்க்கப்பட்டது சினிமா பார்க்காம சினிமா தேட்டருக்கு போகாம தான். அப்ப சினிமாக்காரங்களை நம்ம லைக் பண்றதே கிடையாது. ஆனா கிறிஸ்டியன்கிறனால அவர் சினிமா விட்டுட்டு வரேங்கிறார். இதையும் அதையும் வச்சுக்கிட்டு தான் செய்யலங்கிறாரு. இது வரைக்கும் நான் தொழிலா செஞ்சேன், அதை விட்டுட்டு
எல்லா மேன்மையும் விட்டுட்டு நான் பொதுமக்களுக்காக வரேங்கிறாரு. அப்போ கிறிஸ்டியன்கிறதா இந்த ஒரே ஒரு கான்செப்டை நான் சப்போர்ட் பண்றேன். ரெண்டாவது, அவருக்கு இருக்கிற கிரௌடை பாத்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க கிரௌடு. நீங்க இங்க போலீஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்து போச்சு. இப்ப இந்த இடத்துல முடக்கினாங்கல்ல, முடக்கின பிறகு இவர் எழும்ப முடியாது நினைச்சாங்க. இப்போ இங்க ஈரோடு பாத்தீங்களா, என்ன இவ்வளவு கட்டுப்பாடு கொடுத்து, 85 கட்டுப்பாடு இதெல்லாம் கொடுத்துமே எவ்வளவு அருமையான கிரௌட் இருந்துச்சு பாத்தீங்களா. நீங்க திறந்து விட்டாங்கன்னா இன்னும் கூடிரும் பல மடங்கு. கட்டுப்பாடு. பாண்டிச்சேரியில பாருங்க, இது QR கோடு வச்சு, இப்படி எங்கேயாவது அரசியல் கூட்டம் நடத்தி பாத்திருக்கீங்களா? QR கோடு வச்சு லிமிட்டெட் கிரௌட விடுறாங்க. அதுவும் அடுத்த அண்டை மாவட்டத்தை வரக்கூடாதுங்கிறாங்க, ஒன்லி பாண்டிச்சேரி. அப்ப இவ்வளவு கட்டுப்பாடு வச்சும் அவர் அருமையா எழுப்பி வர்றாரு. இதுல அவருக்கும் சில அட்வைசஸ் இருக்கு. இதுல என்ன கதைன்னா, அவரை சுத்தி 4 பேர் இருக்காங்க. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இன்னொன்னு அவரு வந்து மறைமுகமா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. இந்த 4 பேர் தான் இவரோட கூட்டணி சேர்க்கறது வைக்கிறது எல்லாமே தலையிடுறாங்க. அவரை போய் அப்ரோச் பண்ண விடாத அளவுக்கு குறுக்க நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதுல மெயின் பார்ட் புஷி ஆனந்த் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் ஒரு 4 months அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அவங்களாம் நிர்மல் குமார் லைன்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் அரங்கிசாமி லைன்ல வந்தாரு. வந்து பேசி கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும், நிச்சயமா நாங்க நீங்க எங்க விட்டு போக கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. பட் நான் அந்த கிறிஸ்துமஸை டாப்பா பண்ணணும்னு சொன்னேன். 200 பிஷப் 10,000 பாஸ்டர்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். அது அவங்க செவி கொடுக்கவே இல்லை. ஆனா அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு நான் இவங்க பிரச்சாரம் இவங்க ப்ரெஷரைஸ் பண்ணி சில நோட்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். திமுக எந்த ஸ்பீட்ல போகுது, நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு சொல்லி நோட் அவங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே இருப்பேன். அப்படி அனுப்பும் போது அவங்க என்ன பண்றாங்க, அலர்ட் இந்த தடவை அவசரமா அந்த கரூர் மீட்டிங், இந்த ஈரோடு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து ஒன் டே தான் ஒரு மீட்டிங் வச்சாங்க. வச்சுட்டு எங்க பார்ட்டி லெவல்ல சிம்பிளா செய்யப்படும். இப்ப பாருங்க, பால் ஜெனரல் கூப்பிட்டாங்க, அவர் வரல. அவரு தன்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் யாருங்க மயிலை பேராயர் கத்தோலிக்க பேரை கூட்டாங்க, அவரு போகல. ஏன்னா இவங்க எல்லாம் எங்க திருநெல்வேலியில ஸ்டாலினோட அட்டாச் ஆயிட்டாங்க. அவரும் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிட்டாரு. ஆக மொத்தத்துல ஒரு பிரபலமா யாருமே இல்லாம சிம்பிளா ஒரு ஊழியக்காரங்களை வைத்து கேத்தலிக்ல ஒண்ணு, பெண்டிகாஸ்ட்ல ஒண்ணு இப்படி வச்சு முடிச்சிட்டாங்க. சிஎஸ்எல் யாரும் வரல, இப்படி வச்சு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இதை நடத்துறதுக்கே நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, தன்னை கிறிஸ்டியன்னு காட்டினா இந்துக்கள் ஓட்டு வராதோங்கிற ஒரு ஃபியர் இருந்துச்சு. அந்த ஃபியரை நான் வந்து உடைச்சேன். நீங்க வந்து பயப்பட உங்களுக்கு கிறிஸ்தவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்டியன் சொல்றதுக்கே ஏன் பயப்படணும்? இப்போ திமுகல உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிறீங்க, அவர் கிறிஸ்டியன் சொல்லித்தானே பிரபலப்படுத்துறாரு. என் மனைவி கிறிஸ்டியன் என்று சொல்லி நானும் ஒரு கிறிஸ்டியன் சொல்ல பெருமைப்படுறேன் சொல்லி கிறிஸ்தவ ஓட்ட வாங்குறாரு, களவாடுறாரு. பட் அவர் கிறிஸ்டியன் நாத்திகர். அவரை போய் நான் வீட்டுல போய் நான் பார்க்க போயிருக்கேன். அவர் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய பிஏ வந்து என் காதுக்குள்ள வந்து சொல்றாரு, அவருக்கு ஜெபம் பண்றதுலாம் பிடிக்காது. ஆமா, நீங்க ப்ரே பண்ண வேண்டாம். இல்ல நான் ப்ரே பண்ண வரல, சும்மா ஒரு புக்கை கொடுத்து வாழ்த்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆனா அவர் மேடையில என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்டியன் சொல்ல நான் பெருமைப்படுறேன். ஒரு கிறிஸ்டியன் ஆத்திகனா இருப்பாரோ? நடிப்புங்க. கிறிஸ்டியன் தான் ஒண்ணுதான் இல்லங்க. இவங்க கடவுள் மறுப்பாளருங்க. ஓட்டுக்காக சிறுபான்மைக்காக நாடகம் ஆடுறாங்க. சரி, இப்ப ஒரு நிமிஷம் இதை வந்து சொல்ல பாருங்க. அதாவது இவங்க நாத்திகர் நான் என்ன சொல்றேன்னா, இது கிறிஸ்தவங்களுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடாது, கிறிஸ்தவ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது, இஸ்லாமிய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது, இஸ்லாமிற்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, இந்துக்களுக்கும் இருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த 2 பக்கம் வந்துக்கிடுவாங்க. இங்க கிறிஸ்துமஸ்க்கு வந்து கேக் சாப்பிடுவாங்க, நோம்பு கஞ்சி குடிச்சுக்கிடுவாங்க, எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. அப்ப என்ன நாத்திக நாடகம் ஆடுறாங்க, மக்களை ஏமாற்றி. அது ரொம்ப மோசமான தன்மை தானே. ஆமாங்க. இது என்ன, கேக்க வெட்டி இயேசு கிறிஸ்துல வந்து நின்றுட்டு உள்ளா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு அங்க போய் நான் வணங்கும் இந்து மதத்துல அராஜகம் இருக்குன்னு சொல்றது சரியில்லை. ஆமா, சரி. இப்ப இல்ல, இப்ப அவங்க நாத்திக, அவங்க இந்துக்கு அவங்க வீட்டம்மா பக்கா இந்து. ஸ்டாலினுடைய ஒய்ஃப் வெறி பிடிச்சதெல்லாம் நல்ல பக்தி. ஆமாங்க, சாதா மிதவாதி கிடையாது, மதத்துல தீவிரம். எங்கெல்லாம் கோயில் பவர் இருக்கோ நல்ல சாமியார்லாம் வர வச்சு வீட்டுல சாமி கும்பிடுறாங்க. கேளுங்க, அதை மறைக்கிறாரா? இப்ப நான் விஜய் என்ன சொல்றேன், இவர் வந்து நான் எல்லாத்துக்கும் நான் பொதுவானவர், பட் நான் என் பான் கிறிஸ்டியன் அவர் டிக்ளேர் பண்ணல சார். அது அவங்க சொல்லும் போதுதான் கிறிஸ்டியன்ஸ்க்கு நம்பிக்கை வரும். இப்ப நான் தான் உடைச்சு விட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு திருநெல்வேலி எதுக்கு ஸ்டாலின் போய் நடத்துறாரு சொல்லுங்க. என்ன கட்சி அந்த இவரு இனிகோ, அவரு வந்து திருநெல்வேலி சிஎஸ்ஐ பிஷப்போட எங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எங்களுடைய கேம்பஸ்ல வச்சு கிறிஸ்துமஸ் பண்றாங்க. இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. இப்போ இவரு விஜய் வந்து சிஎஸ்ஐயா கேத்தலிக். ஆமா, கேளுங்க. அப்போ நான் வந்து அங்க இருந்து குரல் கொடுத்துட்டே இருக்கேன். கிறிஸ்டியன் பெல்ட் வந்து கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பெல்ட் அசைதுங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு உளவுத்துறை மூலம் போயிடுச்சு. போறதுனால திருநெல்வேலியை மையப்படுத்தி கிறிஸ்துமஸ் விழா ஸ்டாலின் அங்க வந்திருக்கிறாரு. எப்பவுமே இங்கதான் லைலோ காலேஜ் இதுல தான் நடக்கும். டான் பாஸ்கோ
இங்கதான் நடக்கும். பாத்துருக்கீங்களா கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்? ஆனா இன்றைக்கு எதுக்காக கொண்டு போறாங்க? நான் ஒரு ஆளு விஜய்க்காக குரல் கொடுத்துட்டே இருக்கேன். நான் கூட அதை இடிக்க அம்மி நகரும் பழமொழி பார்த்திருக்கீங்களா? இது இடிக்க நான் ஒரு 2026ல கிறிஸ்தவ சிஎம் தமிழக வரலாற்றுல ஒரு புதுமை என்று நான் பிரச்சாரம் பண்றேன். இப்ப ஐயாட்ட கேக்குறேன் நோபல் சார், இப்ப எப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு எத்தனை சதவீதம் இருக்கு தமிழ்நாட்டுல? அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தமிழன் டிவில இருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம்னு சொன்னீங்க, 35% இருக்கு. இது வந்து நிரூபிக்கப்பட்டது. பட் அவங்க அதாவது அரசாங்கத்துப்படி நிரூபிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதியில கிறிஸ்தவங்க வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஆமா. ஆனா இதுக்கு மேல டெல்லி வரைக்கும், காஷ்மீர் வரைக்கும் தலித் கன்வர்ஷன் தான். அதை விட்டுங்க, நான் தமிழ்நாடு சொல்ல வரேன். தமிழ்நாடே எடுத்துருங்க. தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன், 3 மாவட்ட தாண்டி நாடார் சமுதாயத்தில் யாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, எல்லாமே தலித் கன்வர்ஷன். இப்போ கிறிஸ்டியன்னாலே தலித் கன்வர்ஷன் தான். மத்த இப்போ உங்கள்கிட்ட கேட்கறேன், சவுத்துல பாளையங்கோட்டை அந்த பக்கம் நாடார் சமூகம் இருக்காங்க, கன்னியாகுமரி மத்த இடத்துல சென்னை போன்ற பொண்ணெல்லாம் தலித். வேற இந்து மதத்துல இருந்து பெரிய கன்வர்ஷன் இல்லையா? தலித்துல இருந்து வந்தவங்க இல்ல, தலித் சொல்லல, தலித் நாடார் தவிர வேற சமூகத்துல இருந்து வர வெள்ளாளர் கொஞ்சம் இருக்காங்க. ஆமா, இப்போ நீங்க திருச்சியில எல்லாம் பிள்ளைமாருமாங்க, திருநெல்வேலி கொஞ்சம் பேர் இருக்காங்க, சொற்பமான பேர். அப்ப மேக்சிமமாக கிறிஸ்தவர்கள் என்றால் சாதி ரீதியா தலித்துகளும் தென்பகுதியில் இருக்கிற நாடார் சமூகம். ஆமா, ஆனா லீடர்ஸ் ஃபுல்லாவே நாடார்ஸ் தான். நாடார் சுவால்தினகரன், மோகன் சிலாசன், பெரிய ஆட்கள். ஆமா, டி மோகன், அது டாப் லீடர்ஸ். அது பொருளாதாரத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, இவங்களை அடிச்சுக்கிட்டு யாரும் கிடையாது. உங்ககிட்ட பேசும்போது இன்னும் நிறைய தான் பேசணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசக்கூடிய ஒரு வெளிப்படையான எனக்கு நண்பர் நீங்களும் கூட. ஐயாவிட்ட பேசும்போது ஒரு டாபிக் அது 35% எப்படின்னா, அதாவது தலித் வந்து கன்வர்ஷன் ஆயிட்டாங்கன்னா, அதாவது தலித் வந்து எஸ்சி கோட்டால இருக்காங்க, அவங்க கன்வர்ஷன் ஆயிட்டா பிசி கோட்டாக்கு மாறிட்டாங்க. ஏற்கனவே நாடார் சமுதாயம் பிசி கோட்டா தான் இருக்கு, அவங்க கன்வர்ஷன் ஆனாலும் பிசி தான். அப்போ அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, தன்னை கிறிஸ்டியன் காட்டிக் கொள்வதில்ல. ஆனா இவங்க தலித்துல வந்து அவங்க கிறிஸ்டியன் ரெக்கார்டை மாத்திட்டாங்கன்னா அனைத்து சலுகைகளும் ரத்து. இப்ப அவங்களுக்கு எஸ்சி கோட்டா ஒண்ணுமே கிடைக்காது, எஜுகேஷன்லயும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலயுமே அவங்களுக்கு கட்டாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, அங்க லட்சுமணன் இருந்துருவாங்க, இங்க ஆஸ்டின் இருப்பாங்க, அங்க முருகன் இருப்பாங்க, இங்க ஜோசப் இருப்பாங்க. இப்படிதான் நடக்குது, எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. 91 அப்படி நீங்க சொல்லும்போது தமிழ்நாட்டுல பேர் மாற்றத்துல கண்டுபிடிச்சாலும் ஏராளமான உண்மையாவே நீங்க ஒண்ணு இப்ப குறைஞ்சபட்சம் 20% இருக்குமா? இல்ல 35 இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் நான் கேட்கிறேன் 20 தாண்டிட்டுங்க. நீங்க ஹெச் ராஜா யாரு, அவரு பிஜேபியோட தலைவர், அவரே ஒரு மீட்டிங்ல சொல்ல 25% அவரே சொல்றாரு. சும்மா கூட்டி சொல்லுவாங்களா? சிறுபான்மை கூட்டி அவங்க வாயால சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல அரசியலை நிர்ணயிக்கிற மாபெரும் சக்தி. இப்ப நான் என்ன கேக்குறேன், பிளஸ் இஸ்லாமியர் கணக்கெடுங்க, 7% ஒரு 7-8%, 38 எங்கேயோ 43 கிட்ட வந்தது. இந்த 43-45% டிசைடிங் ஃபேக்டர் நம்ம தான். ஒரு முதலமைச்சர் உருவாக்கணும், நம்ம தான் அமைச்சர் உருவாக்கணுங்கிற திட்டம் இருக்கு. நீங்க இப்ப இவ்வளவு ஓட்டிங் இருக்குல்ல, சரி, இவங்க அரசாங்கத்துப்படி 12% வச்சிருக்கீங்க, திமுக 12% எம்எல்ஏ கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒதுக்குறாங்களா? கிடையாது. போன எலெக்ஷன்ல நான் வந்து என்னுடைய சிஎஸ்ஐ பேராயர் எல்லாரும் வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தேன், கடுமையான கூச்சல் போட்டேன். கனவுலையும் முதலமைச்சர் முடியாது, அனைத்து ஜன பாதுகாப்பு கூட்டணிக்கு வைக்கலன்னா கனவுலையும் முதலமைச்சர் முடிஞ்சு ஸ்டாலின் எச்சரிப்பை கொடுத்தோம். அப்போ மயிலை பேராயர் என்கிட்ட போன் பண்றாரு, போன் பண்ணி உங்க சத்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காதல பட்டு எங்களை எலெக்ஷன் முன்னாடி ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க, எங்க சபைக்கு வராங்க, அப்போ உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சீட்டு தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. யாரு? மயிலை பேராயர், ரிட்டையர்டு பேராயர் சின்னப்பா அவர்கள். அப்ப நான் சொன்னேன், இது 1ன்னு கொடுத்தா உங்க இனியோக்கு தான் கொடுப்பாங்க, 2ன்னு கொடுத்தாலும் சிஎஸ்ஐக்கும் சேர்ந்து வரும். இப்ப கத்தோலிக்கத்துல இனியோக்கு தான் கொடுப்பாங்க, அதே மாதிரி இனியோக்கு தான் கொடுத்தாங்க. கேட்டீங்களா? அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உங்க அரசுபடி 12% இருந்தாலும் 12% மந்திரி சபையிலையும் எம்எல்ஏலையும் ஒதுக்க மாட்டாங்க. கேளுங்க, தேவைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுருவாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப தமிழ்நாட்டுல நிறைவா வந்துட்டோம், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல நிறைய வந்துட்டோம். பாரதிய ஜனதா இப்போ ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவா இம்பாக்ட், இட் ஹாஸ் பீன் ஒரு ஃபோக்கஸ்ட் ஆஃப் இல்யூஷன் பாஜகவுக்கு பெரிய இருக்கிற மாதிரி. திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த தேர்தலில் ஏற்கனவே 11% இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்படுத்த போற தாக்குதல் தாக்கம் என்ன? இந்த தடவை ஒரு எம்எல்ஏ கூட பிஜேபி ஜெயிக்காது.
வானதித்து வந்துருவாங்க, நயினாருக்கு வந்துருவாரு, எல்லாரும் போயிருவாங்க. ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. ஆனா பலமான கூட்டணி அமைச்சிருக்காங்க. கிடையாதுங்க. என்ன பலமான கூட்டணி? 85 தொகுதி கேக்குறாங்க. எடப்பாடி அதிமுக தான். அதிமுக கூட்டணி இல்லையே. எடப்பாடி ஆமா, எடப்பாடி அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக அங்க தனியா கலந்து இருக்குது. அப்போ அதான் வன்னியர் கவுண்டர் அதிமுக, தேவர் அதிமுக கலந்துட்ட. அப்படி சொல்லி இப்ப மேலூர்ல இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி வருது எல்லாமே தேவர் டாமினேஷன். அந்த ஓட்டுல நீங்க எப்படிங்க ஜெயிப்பீங்க? இப்ப அவங்க ஏன் தொங்குறாங்க? எதுக்கு அண்ணாமலை போய் ஓபிஎஸ் போய் தொங்குறாரு? அன்னைக்கு இன்சல்ட் பண்ணி அவர் வெளியே வந்தாரு, என்டிஆர் சொல்லிட்டு வெளியே வந்தாரு. இன்னைக்கு ஏன் தொங்கிட்டு கிடக்காங்க? சரி, நேனார் நாகேந்திரன் முக்குளத்தூர் தலைவர் தானே? முக்குளத்தூர் தலைவர் கிடையாது, முக்குளத்தூர் தான். அவரு முக்குளத்தூர் தான். அவர் வந்து இப்போ இந்த அவரே பாருங்க, நேத்து கூட நியூஸ்ல அவர் தொகுதி மாற போறாரு, அவரு சிறுவூட்டம் கேட்கிறாருன்னு செய்தியில பாருங்க. தேவர் கம்யூனிட்டி நேனார் நாகேந்திரனுக்கு ஃப்ரவா இருக்கும். திருநெல்வேலி அவருக்கு இது வரைக்கும் 2 தடவை 500-600 ஓட்டுல தோந்தாரு, போன தடவை ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த தடவை ஏன் அவர் மாற போறாரு? பயம். இது சிறுவூட்டத்திலாம் சிறுவூட்டத்தெல்லாம் நயினாரால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு முதலூர், சாத்தாங்குளம் எல்லாம் கிறிஸ்டின் நாடா சொல்ல தொகுதி. அதுல ஏற்கனவே யாரு ஊர்வசி அவர் மகன் தான் எம்எல்ஏ, இப்ப சிட்டிங் எம்எல்ஏ. காங்கிரஸ் வெறியர்கள் இருக்காங்க. அதுல எல்லாம் இவரு போய் 9,000 பேருக்கு ஜெயிக்கும். நான் சொல்ல கேளுங்க, இந்த தடவை பிஜேபிக்கு படுதோல்வி. இன்னொன்னு ஒரு நியூஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சசிகலா மாதிரி தூக்கி பல்ல தட்டி போட்டா அம்மாட்டு போயிட்டாரு, டிடிவிக்கு வரமாக விட்டு போயிட்டாரு. இப்போ அதே வேலையை பிஜேபி செய்வார் என்று எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால கடைசி கட்டமாக என்ன சொல்றாங்க, தாவேகாவும் எடப்பாடியும் ஒன்னா சேர்ந்தால் 200% வெற்றி. திமுக வரவே முடியாது. எடப்பாடி தான் கூட்டணி இல்லையே. இல்லங்க, அதை கலத்தி விட்டு வந்துருங்க. அதிமுக ஒரு கான்கிரீட்டான ஒரு ஓட் பேங்கிங் உள்ளது இல்லைங்க. அப்ப இவங்க கூட ஜிவிகே கூட யார் வரா? ஓபிஎஸ், டிடிவி பேசிட்டு இருக்காங்க. கலத்தி விடுவாரா? அப்படி சொல்லி எக்ஸ்பர்ட். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஏங்க எக்ஸ்பர்ட் இல்லங்க. சரி, நீங்க இந்த செய்தி அங்க சொல்லிட்டீங்களா? யார்கிட்ட? உங்க விஜய் தலைமையில உள்ள அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீ எல்லா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏற்கனவே முதல் டீல் பண்ணாங்க பிஜேபி போகும்போது, எடப்பாடி வந்து டீல் பண்ணும்போது விஜய் வந்து துணை முதல்வர் ஆகணும்னாங்க. அப்ப நானே நிறைய மீடியா வழியா விஜய்க்கு சொல்லிருக்கேன், உங்க கெப்பாசிட்டிக்கு துணை முதல்வர் ஆகவே கூடாது. யாரையும் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க போய் பாடுபடணுமா? அதுக்கு நானே ஒத்துக்கிட மாட்டேன்னு இருக்கேன். அப்ப அண்டை மாநிலம் போல 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய், இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு முதலமைச்சர் பண்ணால் ஒத்து போவார். இல்லைன்னா இவர் ஒத்து போக மாட்டார். ரொம்ப சிறப்பாகவே நீங்க பேசுனீங்க. இன்னும் நிறைய பேசலாம், ஆனாலும் இதுக்குமே நேரம் அனுமதிக்கல. குறிப்பா உங்க இன்னைக்கு பேசக்கூடிய 25 நிமிஷம் கண்டென்ட்டே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய செய்தியா இருக்கு. நான் கேட்காத விட நிறைய விஷயத்த சொன்னீங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ, இது இப்படியெல்லாம் நடக்குமோங்கிற அளவுக்கு சில சூழலை ஏற்படுத்தியிருக்கீங்க. பல வேலைகளுக்கிடையே நான் உங்களை சந்திச்சேன். எமது ஜெம் தொலைக்காட்சிக்காக பேட்டி கொடுத்ததுக்கு உளப்பூர்வமான நன்றி.